இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, இந்த புதிய நாளிலே இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பாக இந்த காணொளியிலே நான் உங்களிடத்திலே ஒரு புதிய செய்தியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். புதிய மாதம், மார்ச் மாதம் 1ஆம் தேதி, பிப்ரவரி 28ஆம் தேதி இறுதி நாளை நேற்று நாம் தியானித்தோம். இறைவனுக்கு நன்றி கூறினோம். இந்த புதிய மாதத்தை கூட இறைவன் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். எனவே இந்த முதல் நாளிலே, முதல் சனிக்கிழமை, அன்னை மரியாளை நினைத்து பார்ப்போம். இந்த தாயினுடைய தோழமை இந்த மாதம் முழுவதும் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பானவர்களே, இது இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி இன்று இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு கொடையாக இறைவன் கொடுத்திருக்கிறார். இன்னொரு மாதத்தை காண செய்திருக்கிறார். இது இறைவனுடைய திட்டம், இது இறைவனுடைய வல்லமை, இது இறைவனுடைய செயல். நாம் இந்த மாதத்தை பார்க்க வேண்டும் என்று. எனவே இப்படி நமக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்வின் மூலமாக இந்த நாளிலே ஒரு குறுகிய செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. சிறப்பாக இன்றைய மன்னா நமக்கு கொடுக்கிற அன்றாட உணவாக மார்க்கு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 13 16 முடிய பகுதிகள். இந்த பகுதியை படித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்லுவதை விட நல்ல சிந்தனைகள், தெளிவான எண்ணங்கள் கிடைக்கும். பிரியமானவர்களை, இந்த பகுதியில் நாம் எதை பார்க்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். சிறு பிள்ளைகளை சிலர் இயேசுவை தொட வேண்டும் என்று கூட்டி வருகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல சீடர்கள் அந்த சிறு பிள்ளைகளை தடுக்கிறார்கள். தேவையில்லாம் சின்ன பிள்ளைங்களாம் வராதிங்க, போங்க, ஓரமாக நில்லுங்க. பெரியவங்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம். பெரியவங்களை தான் கடவுள் குணப்படுத்துவார். அவங்க தான் இயேசு கிட்ட அருகையில் வரணும். நீங்களாம் போங்க, தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு இந்த நற்செய்தியில் என்ன சொல்லுகிறார்? அவர்களை தடுக்காதீர்கள், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மீண்டுமாக அவர்களை வரவைத்து அவர்களை தொட்டு குணப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைய மன்னா. அன்பானவர்களே, இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த நற்செய்தியின் மூலமாக இறைவார்த்தை நமக்கு என்ன பாடங்களை கற்பிக்கிறது? இயேசு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த நிகழ்வின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இறையாட்சி யாருக்கு உரியது என்று சொல்லி இதில் அழகாக சொல்லுகிறார். இறையாட்சி இப்படிப்பட்ட குழந்தை மனம் படைத்த ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை, புரிதலை அந்த நேரத்திலே சீடர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அந்த சமுதாயத்தில் பெண்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், சிறு பிள்ளைகள் ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது இல்லையா? அப்படி ஒதுக்கப்பட்டவர்களை, சிறு பிள்ளைகளை, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை, அவங்களால சமுதாயத்துக்கு எந்த பயனுமே இல்லை, வளர்ந்த பிறகு தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவர்களுடைய அன்றாட வாழ்வாக இருந்தது. ஆனால் இதை முறியடிக்கிறார் இயேசு கிறிஸ்து. இதில் ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கிறார். அவர்களிடத்தில் தான் உண்மையான இறையாட்சி உண்டு அப்படிங்கிறார். அப்போ அந்த குழந்தை மனம், நம்ம எல்லாருக்குமே குழந்தைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைய கொஞ்சம் அவருடைய அழகை பார்ப்போம், அவருடைய யதார்த்தத்தை பார்ப்போம். அந்த குழந்தைய நீங்கள் நல்லா உற்று நோக்குங்க. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளை போயிட்டு கொஞ்ச நேரம் பாருங்களேன். அவர்கள் விளையாடுகிற அந்த மழலை மொழி, அந்த கை கால் அசைவு, அவர்களுடைய புன்னகை, இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க யதார்த்தமாகவே இருப்பாங்க. கள்ளம் கபடமற்றவர்களாகவே இருப்பார்கள். இப்படி குழந்தைகள் என்பவர்கள் எது சொன்னாலும் அப்படியே சொல்லிடுவாங்க. அதுதான் நிறைய பழமொழியில் கூட சொல்லுவாங்க இல்லையா? அந்த குழந்தைங்கக்கிட்ட உங்கள் அப்பா எங்கடான்னு கேட்டால் எங்கள் அப்பா அது குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போவோம். நிறைய விஷயங்கள், என்னுடைய தங்கச்சியினுடைய பையன் கூட
அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏதாவது வாங்கிட்டு வந்து தின்பண்ண சாப்பிடும் பொழுது, இது போய் யாருக்குமே சொல்லாத, நாம் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. திரும்ப போய் பக்கத்து வீட்டுலேயோ இல்லை அவங்களுடைய பாட்டிக்கிட்டே சொல்லுவாங்க, பாட்டி எங்கள் அம்மா நேற்று இந்த பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, ஆனால் உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த மாதிரி தான் குழந்தைகள் யதார்த்தமாக இதனால் என்ன நடக்கும், இதை ஏன் மறைக்க வேண்டும், இது ஏன் நம்ம சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. யதார்த்தமாக பேசிடுவாங்க, யதார்த்தமாக பழகுவாங்க. இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், நான் இவங்ககிட்ட மட்டும்தான் பேசணும், இது எதுவுமே அந்த குழந்தைகளுக்கு இல்லை. இதுதான் குழந்தை மனநிலை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இயேசுவும் விரும்புகிறார். இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களுக்கு தான் இறையாட்சி அப்படிங்கிற செய்தியை கூட இந்த நாளிலே பதிவிடுகிறார். பிரியமானவர்களே, குழந்தை மனநிலையைத்தான் இயேசு சொல்லுகிறாரே ஒழிய குழந்தை தனத்தை பற்றி இல்லை. குழந்தைத்தனமாக விளையாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இல்லை. வளர்ந்தவர்கள் குழந்தைத்தனமாக ஒரு உண்மையான ஒரு சீரியஸாக பேசும்பொழுது அந்த விளையாட்டுத்தனம் இருக்கு இல்லையா, அதே ஆண்டவர் சொல்லலை. குழந்தை மனநிலை, நல்ல ஒரு மனநிலை. குறிப்பாக எப்படிப்பட்ட மனநிலை எல்லாம் குழந்தைக்கு இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் பிறரை நம்புவார்கள், பெற்றோரை நம்புவார்கள். முதல்ல எது சொன்னாலும் பெற்றோர் சொன்னால் அது உண்மை, அதில் தப்பே இருக்காது, அவர் சொல்லுகிற வார்த்தை எனக்கு பயனுள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பருவத்தில் குழந்தைகள் அப்பா சொல்கிறது அப்படியே கேட்டுருவாங்க, அம்மா சொல்கிறது அப்படியே கேட்பாங்க. அவங்களுக்கு அதுதாங்க உலகம். அவங்க எது சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும், அதில் எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அந்த குழந்தைகளுக்கு உண்டு. இந்த மனநிலை நாம் இயேசுவினிடத்தில் வைக்க வேண்டும், கடவுளிடத்திலே வைக்க வேண்டும் என்று தான் இயேசு சொல்லுகிறார். இதுதாங்க குழந்தை மனநிலை. நான் இயேசுவை நம்ப வேண்டும், அந்த ரியல் ட்ரஸ்ட் இன் ஜீசஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு எனக்கு கொடுப்பார், அவர் என்னை படைத்தார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் எந்த சூழ்நிலையும் என்னை கைவிட போக மாட்டார் அப்படிங்கிறது தான் இயேசு மீது முழுமையான நம்பிக்கை, குழந்தை மனநிலை. இரண்டாவது, நாம் குழந்தைகளிடத்தில் பார்ப்பது தாழ்ச்சி. அவங்களுக்கு எது தான் கொடுத்தாலும், எவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாலும், எவ்வளோ தான் ஒரு பெரிய பங்களா வீடு கட்டி கொடுத்து அவர்களே அங்கே உட்கார வச்சாலும், எந்த ஒரு பெரிய இடத்துக்கு பிக்னிக்காக ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி கூட்டிகிட்டு போனாலும், அவர்கள் உடம்புலையும் சரி வாழ்க்கையும் சரி ஒரு தலைகணம் வந்து விடாது. நாங்கள் உயர்ந்தவங்க, நாங்கள் பணக்காரவங்க, எங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைப்பே வராது. தாழ்ச்சியாக இருப்பாங்க, எவ்வளோ தான் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை, எந்த வித்தியாசமும் இல்லாமல் யதார்த்தமாக எல்லாத்தையும் கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறது, இது எல்லாமே குழந்தை பண்பு. இப்படிப்பட்ட பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்தில் சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, நான் தாழ்ச்சியோடு எதையுமே எதிர்பார்க்காமல், தலைகணம் பிடித்து நான் வாழாமல், எல்லாருக்கும் பணி செய்கின்ற, இருப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லா மக்களையும் சகஜமாக பேசுகிற, பழகுகிற நல்ல ஒரு குணங்களை பெற்று வாழ வேண்டும் என்பது இயேசுவினுடைய விருப்பம். இறுதியாக மூன்றாவது பண்பு குழந்தைகளுக்கு நம்ம பார்ப்பது, அவர்கள் அன்பு செய்பவர்களாகவே மாறிவிடுகிறார்கள். அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் அன்பு செய்கிறார்கள், தாய் தந்தையை முழுமையாக நேசிப்பவர்கள். அவர்கள் அடிச்சிட்டா கூட கொஞ்ச நேரம் கழித்து யாரை போய் அரவணைப்பாங்க, அந்த தாய் தந்தையத்தை போய் அரவணைப்பாங்க. போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நிற்க மாட்டாங்க, இல்லை மற்ற உறவினர்கிட்ட போய் உட்கார மாட்டாங்க, எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்படியே அந்த குழந்தைங்க அடி வாங்கினாலும் பெற்றோர்கிட்ட கொஞ்ச நேரம் விலகி இருந்துட்டு உடனே அப்பா அம்மா அப்படின்னு வந்து நிற்பாங்க. இதுதான் அந்த உண்மையான அன்பு. இப்படி உண்மையான அன்பு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொருவருமே இயேசு மீது உண்மையான அன்பு உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வருத்தங்கள் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது இயேசு என்னை அன்பு செய்கிறார், நான் அந்த இயேசுவை முழுமையாக அன்பு செய்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் குழந்தைகளிடத்திலே இயேசு கண்டுபிடிக்கிறாரு, அவர்கிட்ட இருப்பதை உணர்கிறார். இதுதான் உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சீடர்களுக்கும்
அங்கே கூடியிருந்த அனைத்து மக்களுக்கும் சிறு பிள்ளைகளினுடைய முக்கியத்துவத்தை அவருடைய பண்புகளை வெளிப்படுத்துவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னுமாக இந்த பகுதியிலே குழந்தைகளை வளர்ப்பது, அவர்களை ஆன்மீகத்தில் நடத்துவது எல்லாம் உங்களுடைய பொறுப்பாக கொடுக்கிறார். அதனால தான் சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அப்படின்னா நாம் ஒவ்வொருவருமே நமது குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கற்பிக்க வேண்டும், நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஆலயத்திற்கு கூட்டி கொண்டு போகணும், ஆலயத்தில் அவர்களுக்கு எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். இப்படி எல்லா பொறுப்புகளையும் நாம் எடுத்து அவர்களுக்கு கற்பிக்கணும். அந்த சிறு பிள்ளைகளை வளர்ப்பது, ஆன்மீகத்தில் வளர்ப்பது, நல்ல உணர்வுகளோடு உறவுகளோடு வளர்ப்பது நமது பொறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்வின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நம்ம குழந்தைகளை இன்றைக்கி எப்படி வளர்க்குறோம் அப்படின்னு இன்றைக்கி யோசிப்போமே. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல, ஏன்னா நம்மளும் போகிறது கிடையாது. இல்லை மற்ற நல்ல பண்புகளை, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுங்க, அவங்கள விஷ் பண்ணுங்கள், அவங்ககிட்ட பேசுங்க, அவங்க எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்க, எதிர்த்து பேசாதீங்க, சின்ன சின்ன உதவி செய்யுங்க. இப்படி நல்ல நல்ல பண்புகளை குழந்தைக்கு இன்றைக்கி சொல்லி கொடுக்குறோமா? அந்த குழந்தைகளை பார்த்து அவர்கள் வளர்கிறார்களா, எப்படி இருக்கிறார்களா என்று பார்க்குறோமா அப்படின்னா நிறைய குடும்பத்தில் இல்லை. ஏன் இல்லை? நான் சம்பாதிக்கணும், என் பிள்ளைக்கு எல்லாமே வசதி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுக்கு இரவும் பகலுமாக உழைக்கணும், அந்த குழந்தை எப்படி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பிற்காலத்தில் அவன் என் பேரை சொல்லி நான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு எதுவுமே கொடுக்குறேன்னு சொல்லிடக்கூடாது, அதற்காக நான் ஓடி ஓடி உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவர்கள் வளர்ந்து வருகிற அந்த குழந்தை பருவத்தில் தேவையான வளர்ச்சி இல்லாததுனால இன்றைக்கி நிறையா பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளை இப்படிலாம் பண்ணுறானே. அப்போ அந்த பருவத்தில் அவர்களை நல்வழிப்படுத்துவது, வளர்ப்பது பெற்றோர்களாகிய ஒவ்வொருவருடைய கடமை என்பது இயேசு கிறிஸ்து இங்கே முன்வைக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த இறையாட்சி பற்றி கூட இயேசு சொல்கிறார். இறையாட்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், இறைவனோடு இணைய வேண்டும் என்றால், இறைவனுடைய அன்பை சுவைக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை போன்ற மனநிலையில் வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப கஷ்டங்க. ஏன், நம்ம வளர்ந்துட்டோம், நமக்கு அந்த யதார்த்தம் கிடையாது, ஒருத்தரை உண்மையாக நம்புறது கிடையாது, தாழ்ச்சி இல்லை, எல்லாம் நான் தான் பெரியவன் என்ற ஒரு உணர்வு, இன்னும் யாரையுமே உண்மையாக அன்பு செய்கிறது கிடையாது, போலியான ஒரு அன்பு, எதிர்பார்த்து செய்யக்கூடிய காட்டுகிற ஒரு அன்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்கிற மனப்பான்மை, இதுதான் கடவுள் விரும்புகிறார். இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை, குழந்தை மனநிலையை பெற்று வாழ்பவர்களுக்கு இறையாட்சி இறந்த பிறகு இல்லைங்க, எப்போவே இந்த நேரத்தில் இந்த மண்ணுலகிலே கடவுள் கொடுக்கிறார், வாழ வாய்ப்பை கொடுக்கிறார் என்ற ஒரு செய்தியானது சிறப்பாக இன்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த மாதத்தின் முதல் நாளிலே நான் குழந்தை மனநிலை பெற்றவராக இருக்கிறேனா என்று சிந்திப்போம். இந்த மார்ச் மாதத்திலே கூட நாம் தவ காலத்தை தொடங்குகிறோம். இதை அருளின் காலம், மீட்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், இப்படி எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு காலத்தை திரு அவையானது நமக்கு இன்று சிறப்பாக இந்த மாதத்திலே கொடுக்கிறது. இந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி திருநீற்று புதன் தொடங்குகிறோம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு என்று சொல்லி அழைப்பு விடுத்து இந்த தவக்காலத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து இறை அருளை முழுமையாக நிறைவாக பெறுவதற்கு ஒரு அழைப்பாக இந்த மாதம் இருக்கிறது. எனவே இந்த மாதத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்திலே இறைவன் நம்மை வழிநடத்த, தூய ஆவியால் நிரப்ப நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி செபிப்போமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய நாளுக்காக, சிறப்பாக இந்த புதிய மாதத்திற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை நீர் அபரிவிதமாக படைத்து இந்த மாதத்தை ஒரு கொடையாக கூட்டி கொடுத்திருக்கிறேன். இந்த மார்ச் மாதத்திற்காக நன்றி கூறுகிறோம். இந்த மாதத்திலே நாங்கள் உமது அருளை பெறுவதற்கு தவக்காலத்தை சிறப்பாக கொடுத்திருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம். இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தினமும் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து எங்களை வலுப்பெற செய்தவர் கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். தெய்வமே, இந்த மாதத்தின் முதல் சனி அன்னை மரியாள் உமது தாய் எங்களுக்கு தாயாக கொடுத்திருக்கிறீரே, இந்த தாயினுடைய பரிந்துரை, இந்த தாயினுடைய அரவணைப்பு, அன்பு எங்களுக்கு நிறைவாக கிடைக்க
எங்களை பற்றிய செய்திகளை உம்மிடத்தில் அவர்கள் தொடர்ந்து பரிந்து பேச அந்த தாயினுடைய தாய்மை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக இன்றைய மன்னாவில எங்களுக்கு கொடுத்த அந்த செய்தி, சிறு பிள்ளைகளை தடுக்காதீர்கள், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள். நீங்களும் இப்படிப்பட்ட சிறு பிள்ளையாக மாறினால், அந்த பண்புகளை பெற்றிருந்தால் இறையாட்சி உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறதே, நன்றி கூறுகிறோம். தெய்வமே, இந்த புதிய மாதத்தை பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இதோ கண்ணீர், கவலை, வேதனை, உடல் வியாதி என்று பல்வேறு மன பிரச்சனை, உடல் பிரச்சனையை தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ வாழ்க்கையில் எத்தனையோ பிள்ளைகள் ஏமாந்து போயிருக்கிறார்கள். எனக்கு வீடு கிடைக்கவில்லை, எனக்கு நிலம் கிடைக்கவில்லை, எனக்கு போதுமான இருப்பிடம் இல்லை என்று சொல்லி மற்றவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், எனக்கு நீதி கிடைக்காதா, விடுதலை கிடைக்காதா என்று எங்குகிறவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. அவர்களுக்கு தேவையான நல்ல வீடு, வாய்ப்பு, இருப்பிடத்தை கொடுப்பீராக. இன்னும் தெய்வமே, எனக்கு வேலை இல்லையே, வேலை இல்லாமல் குடும்பத்தை என்னால் வழிநடத்த முடியவில்லையே, வறுமையில் வாடுகிறேனே என்று சொல்லுகிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தருள்வீராக ஆண்டவரே. இன்னும் தெய்வமே, குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவுகள் என்று சொல்லி கண் கலங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமாதானத்தை, விடுதலையை கொடுப்பீராக. இன்னும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும் ஆண்டவரே. படிக்கிற பாடங்கள் மனதிலே பதியட்டும். படிக்கிற பொழுது எந்த சிந்தனைகள் சிதற விடாமல் அவர்கள் கூர்மையான மனதை வைத்துக்கொண்டு படிப்பதற்கு ஆற்றலை கொடுப்பீராக. நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்துக்கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும் இயேசுவே. இன்னும் இயேசுவே, எனக்கு திருமண தடையாக இருக்கிறது, திருமணமாகவில்லையே, இத்தனை வயதாகிவிட்டதே, எனக்கு திருமணம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமண தடைகளை எல்லாம் நீக்கிவிட்டு கூடிய விரைவில் திருமண பாக்கியத்தை ஏற்படுத்துவீராக. குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா, என்னுடைய பாசத்தை அந்த குழந்தையிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள முடியாதா, இந்த ஏளன பேச்சு என்னை விட்டு நீங்காதா என்று குழந்தை இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. அவர்களுக்கு ஆசிரை நிறைவாக பொழிவீராக. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போன்று இப்படி குழந்தை இல்லாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த மாதத்தை தொடங்குகிறார்கள், இந்த மாதமாவது எங்களுக்கு நல்லது நடக்காதா, இந்த மாதமாவது நாங்கள் நல்லதை அனுபவிக்க மாட்டோமா, எப்படி இருக்குமோ இந்த மாதம் என்று பயந்து கூனி குறுகி இருக்கிற பிள்ளைகளுக்கு திடத்தையும் வலிமையும் ஆற்றலையும் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் வருகிற ஒவ்வொரு நாளிலும் இவர்கள் ஆசிரியை பெற்ற பிள்ளைகளாக வாழ கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் சிறப்பாக இந்த மாதம் இறை அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்று அருளை அனுபவிக்கும் மாதமாக, நாட்களாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். May God bless us all. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.